ஹாய் வெல்கம் ஆல் 2025ல் வரப்போகிற பிசி எக்ஸாமுக்காக உளவியல் வகுப்பு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த பேட்சுக்கு நம்ம வச்சிருக்கிற டைட்டில் வந்து சிக்மா பேட்ச். சரிங்களா, இதில் டோட்டலாக உங்களுக்கு வந்து 40 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். மேக்ஸிமமாக இதை தாண்டி உளவியலில் வேறு கொஷின்ஸே வராத அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். இந்த பேட்ச் கம்ப்ளீட் பண்ணும்போது டோட்டலாக உங்ககிட்ட வந்து 1200 கொஷின்ஸ் வந்து இருக்கும். பேட்ச் வந்து பைலிங்குவல் தான். ஏன்னா பிசி படிக்கிறதுல நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறீங்க. ஸோ இது வந்து பைலிங்குவலில் தான் இருக்கும். நம்ம ஒரு டாப்பிக்கும் பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 40 டெஸ்ட் வந்து கவர் ஆகும். இப்போ இந்த பேட்சை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். 2022 அதுக்கப்புறம் 2023 இந்த 2 வருஷம் நடந்த பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்ற ப்ரூஃப் வீடியோ வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட பிடிஎஃப் வந்து டெலகிராமில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ டெலகிராம் சேனலில் போயிட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது வந்து பிசிக்கு தான். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேசிக் மேக்ஸாக இருக்கும். யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்கள் எஸ்ஏ எக்ஸாமில் வந்து 40க்கு 30 கீழே தான் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் இருக்கிற பேசிக்ஸ் எல்லாமே நான் வந்து கிளியராக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அது போக எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் வேணும்னா இந்த பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் வந்து ஆப்பில் தான் நடக்குது. ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, இப்போ பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உளவியல்லேருந்து 25 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 25ல் தமிழ் வந்து 5 வந்துடும். சரிங்களா, இந்த தமிழ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்காது, வெறும் பிடிஎஃப் மெட்டீரியல் மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது இப்போ பொருள் தருகனா 6 to 10th பொருள் தருக எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு பிடிஎஃப் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ணி பிடிஎஃபாக கொடுத்துருவோம். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக 5 out of 5 வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த உளவியல கணிதம் பார்ட்டு. இந்த 20ல் வந்து 5 ஆப்டிடியூட்னு சொல்லுவோம். அதாவது சதவீதம், லாபம் நஷ்டம், நேரம் மற்றும் வேலை, சுருக்குக இதெல்லாம் இங்கே வந்துடும். மீதி ஒரு 15 என்னன்னா ரீசனிங்னு சொல்லுவோம். அதாவது இரத்த உறவுகள், அதுக்கப்புறம் திசைகள் அதெல்லாம் இங்கே வந்துடும். இந்த 15ல் தான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் இருக்கும். அதாவது பெருசாக டயக்ராம்லாம் கொடுத்து கொஷின்ஸ் கேட்பாங்களா அது வரும். நீங்கள் இந்த 5 ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணவும் முடியும். ஓகே, இப்போ இந்த 5 கொஷின் வந்து எப்போவுமே ஸ்கூல் புக்கை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க. சரிங்களா, இதை தான் நான் வந்து ப்ரூஃப் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸ்கூல் புக்கை ஃபோக்கஸ் பண்ணி கேட்டாலும் அவங்க கேட்குறது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஷினாக தான் இருக்கும். அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா, ஸோ ஸ்கூல் புக்கை கவர் பண்ணாலே இந்த 5 வந்து அப்படியே கவர் பண்ணிடலாம். இந்த 15 வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. பட் கொஷின்ஸ் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுவும் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். சரிங்க, கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி ஆரம்பிக்குது 2025. டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 40 டாபிக்ஸ் இருக்கும். தமிழ் வந்து நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதை வந்து விட்டுருங்க. இந்த 40 டாபிக்ஸில் 1200 கொஷின்ஸாவது உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இதில் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 to 10th மேக்ஸ் இருக்கும். அதை வந்து டாபிக் வைஸாக செப்பரேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கிளாஸில் நாங்கள் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எண் அமைப்பு, அதாவது நம்பர் சிஸ்டம் பார்க்குறோன்னா அது 6 to 10th எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம பேசிக்ஸ் ஃபுல்லாகவே டச் பண்ணிடுவோம். சரிங்களா, பிசிக்கு இதை தாண்டி கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. இப்போ அதே தான், இந்த எண் அமைப்பு டாபிக் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உடனே டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த டெஸ்ட் பிடிஎஃப் எல்லாமே அப்படியே ஆப்லேயே வந்து அப்லோட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண் அமைப்பில் நான் உங்களுக்கு கிளாஸில் 30 கொஷின்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு வைங்களேன். டெஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு 20 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன். ஸோ டோட்டலாக வந்து 50 கொஷின்ஸ் கவர் ஆகிடும். பெரிய பெரிய டாபிக் இருந்தால் 50 கொஷின்ஸ் கவர் ஆகிடும். சின்ன டாப்பிக்காக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 30 கொஷின்ஸாவது கவர் ஆகிற அளவுக்கு நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இந்த கூற்று காரணம் கேள்விகள் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா, ஏன்னா எல்லாரோட வீக் ஏரியா இதுதான். ஸோ 100% இதுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கும். எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்க, இப்போ உளவியலில் வந்து கணிதம் வந்து ஆப்டிடியூட், ரீசனிங்னு பிரிப்பாங்க. இதில் ஆப்டிடியூட் கீழே வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துடும். எப்போவுமே வந்து எஸ்ஐ எக்ஸாம் அதுக்கப்புறம் பிசி எக்ஸாம் இந்த 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும், அதாவது அளவியல் 3D இல்லைனா வடிவியல் அதாவது ஜியாமெட்ரி இல்லைனா முக்கோணவியல் அதாவது ட்ரிக்னாமெட்ரி, எந்த டாபிக் பற்றி கேட்டாலும் உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், எஸ்ஐபிசி எக்ஸாமோட சைக்காலஜி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது உளவியல் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஒரே டாப்பிக்கில் வந்து டெப்த்தாக பார்க்க சொன்னோன்னு வைங்களேன், அது வந்து டஃப்னு சொல்லலாம். ஏன்னா இருக்கிற எல்லா மாடலையும் ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும். பட் நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லா டாப்பிக்லையும் பேசிக்ஸ் மட்டும்தான். சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இதில் இந்த சதவீதம் நம்ம பார்க்குறோன்னா ஸ்கூல் புக்கை மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா எஸ்ஐபிசிக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி கொஷின்ஸ் வரவே வராது. அதே மாதிரி தனி வட்டி, கூட்டு வட்டி ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாப்பிக்கு நம்ம ஸ்கூல் புக் தான் பார்ப்போம். ஸ்கூல் புக்கில் இல்லாத டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேரம், வேகம், தூரம் இருக்குல்ல, டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, இதெல்லாம் நம்ம வந்து அவுட் சோர்ஸில் தான் பார்ப்போம். ஸோ இதுலேயே வந்து பேசிக்ஸ் தான் நான் வந்து கவர் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப வந்து டஃப் பண்ணி வந்து நம்ம பார்க்க போகிறது இல்லை. இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கீழே தான் ட்ரெயின் கணக்குகள், அதுக்கப்புறம் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் நம்ம பார்ப்போம். படகு கணக்குகள் எல்லாமே. அதே மாதிரி இந்த எண் தொடர் வரிசை இருக்குல்ல, இது கீழே தான் நம்ம வந்து ஏபிஜிபியை பார்ப்போம்.
ஏதாவது டாபிக் மிஸ் ஆகியிருந்தா அது வந்து கண்டிப்பாக உள்ள இன்டர்லிங்க் ஆகியிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு உளவியலில் வந்து ரீசனிங் பார்ட்டு. ரீசனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது ஏன் ஈஸினா 15 கொஷின் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு டைம் நல்லாவே இருக்கும். ஈஸியாக நீங்கள் 15 அவுட் ஆஃப் 15 ஸ்கோர் பண்ணிடலாம். இல்லை எஸ்ஐக்கு வந்து 30 கேட்குறாங்கன்னு வைங்களேன் 40ல், ஈஸியாக 30 ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் நம்ம கொஷின்ஸ் மட்டும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அதுவும் நான் வந்து நீட்டாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ ஒரு டாபிக் மிஸ் பண்ணாமல் நான் வந்து உங்களுக்கு நீட்டாக எடுத்து கொடுத்துருவேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆப் இருக்குங்க. அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். அந்த அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இல்லைனா அதிலேயே வந்து பை நவுன்னு இருக்கும். அதை கொடுத்தும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சிக்மா பேட்ச் இதோட ப்ரைஸ் வந்து 600 தான். பட் இப்போதைக்கு செப்டம்பர் 5 வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து 500 தான். யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 5 வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து 500 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்ஐபிசிக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஜிகே பேட்ச் ஒன்று போயிட்டுருக்கு. எஸ்ஐக்கு வந்து 10,000 கொஷின்ஸ் ஜிகே பேட்ச், பிசிக்கு வந்து 7,000 கொஷின்ஸ் ஜிகே பேட்ச். இந்த 2 பேட்ச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போஸ் சிக்மா பேட்ச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து 500 பே பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த டைம் லிமிட்லாம் நீங்கள் எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். கோர்ஸ் வேலிடிட்டி வந்து 3 months. இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.